ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். நம்ம இந்தியாவில் இருக்கிற மும்பையில் பூனம் அண்ட் சந்தோஷ்ங்கிற ஒரு தம்பதிகள் இருந்துட்டு வராங்க. இவங்க ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வாசல்ல சில உணவுப் பொருட்களை சேல் பண்ணி தான் இந்த குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தம்பதிகளுக்கு 3 குழந்தைகள் இருக்கு. 2 ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை இருக்கு. இவங்க என்னதான் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தா கூட, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தா கூட, தன்னோட குழந்தைகளுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுத்து அவங்கள வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக இந்த தம்பதிகள் கடுமையா இரவு பகலும் பார்க்காம உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த 3 குழந்தைகளுமே நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட அப்பா அம்மாவோட கஷ்டம் புரிஞ்சு இவ்வளவு கஷ்டத்திலையும் தன்னை இப்படி படிக்க வைக்கும் போது அவங்களுக்கு தான் ஒரு நல்ல பிள்ளையா இருக்குன்னு சொல்லிட்டு 3 பேரும் கஷ்டப்பட்டு நல்லா படிச்சுட்டு வராங்க. 2013ஆம் வருஷம் இந்த தம்பதிகளோட மூத்த பையன் ரோஹித்துக்கு 8 வயசு ஆகுது. அதுக்கப்புறம் இவங்களோட 2வது பெண் குழந்தை பூஜாங்கிற குழந்தைக்கு 7 வயசு ஆகுது. ஜனவரி மாதம் 22ஆம் தேதி 2013ஆம் வருஷம் இந்த 2 பேரும் காலையில கிளம்பி ஸ்கூலுக்கு போறாங்க. அப்படி ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பசங்களோட தாத்தா என்ன பண்றாரு, கையில இருந்து ஒரு 50 rupees காசை கொடுத்து, நீங்க சாயங்காலம் வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி இவங்க 2 பேருக்கும் காசை கொடுக்குறாரு. ஸோ ரோஹித் ஒரு மூத்த சகோதரர் அப்படிங்கிறதுனால அவர் இந்த 50 rupees வாங்கி தன்னோட பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறாரு. ஸோ இவங்க அண்ணன் தங்கை 2 பேருமே ஸ்கூலுக்கு போறாங்க. சாயங்காலம் ஸ்கூல் முடிச்சு திரும்ப வர்றாங்க. அப்படி திரும்ப வரும்போது அப்படி ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த 7 வயசு குழந்தை பூஜா தன்னோட சகோதரர்கிட்ட கேட்குறாங்க, தன்னோட தாத்தா காலையில் 50 ரூபாய் பணம் கொடுத்தார்ல, நம்ம 2 பேரும் இப்போ ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த சகோதரர் ரோஹித் என்ன சொல்றாரு, இல்லை எனக்கு இப்போதைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மூடு இல்லை, நம்ம ஒன்று பண்ணுவோம், வீட்டுக்கு போயிடுவோம், அங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் கடைக்கு போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாங்கிறாரு. பட் பூஜாக்கு இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டே ஆகணுங்கிறாங்க. பட் அவங்க சகோதரர் ரோஹித் முடியவே முடியாதுங்கிறாரு. பட் ரோஹித் கிட்ட தான் காசு இருக்கு. இப்போ பூஜா சொல்றாங்க, தாத்தா கொடுத்த காசை என்கிட்ட கூட, நான் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு மீதம் இருக்கிற காசை உங்ககிட்ட கொடுத்துட்றேங்கிறாங்க. பட் ரோஹித்தும் விடாப்பிடியா இப்ப சாப்பிட வேணாம், வீட்டுக்கு போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா தன்னோட சகோதரி பூஜாவை கம்பல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பூஜாவும் விடுற மாதிரி தெரியல. இப்போ ரோஹித் என்ன சொல்றாரு, அதெல்லாம் முடியாது, நான் போறேன்னு சொல்லிட்டு ரோஹித் முன்னாடி நடந்து போயிடுறாரு. இந்த 7 வயசு பொண்ணு பூஜா திரும்ப மெதுவா பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்காங்க. ரோஹித் தூரமா போறாரு, திரும்பி பார்க்கறாரு, தன்னோட சகோதரி தூரமா நடந்து வந்துட்டு இருக்காங்க. பல முறை இந்த மாதிரி அவங்க நிறைய ப்ராப்ளம் பண்றதுனால எப்படியும் வந்துருவா, இவளுக்காண்டி போய் ஒரி பண்ண வேணான்னு சொல்லிட்டு இந்த ரோஹித்ங்கிற 8 வயசு சகோதரர் வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட 30 நிமிஷம் ஆகியும் தன்னோட சகோதரி வரலன்னு சொல்லிட்டு வீட்டு வாசல்ல எட்டி பார்க்குறாரு. எங்கேயுமே பூஜாங்கிற இந்த சிறுமி வர்றதுக்குரிய தடையமே தெரியல. சரி, வழிநடுக ஸ்கூல்ல இருந்து இவங்க எந்த பக்கம் வந்தாங்களோ அந்த பக்கம் போய் பார்க்குறாரு. எங்கேயுமே தன்னோட சகோதரி பூஜாவை கண்டுபிடிக்க முடியல. அப்போ இவருக்கு பதட்டம் வந்துருச்சு. என்னதான் பலமுறை இந்த பூஜா இந்த மாதிரி ஒளிஞ்சு விளையாண்டா கூட இந்த டைம் அவரோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னா, தன்னோட தங்கைக்கு ஏதோ ஒரு ஆபத்து நிகழ்ந்திருக்குமோங்கிற மாதிரி ஒரு பதட்டம் வர ஆரம்பிக்குது. இப்போ உடனே வீட்டுக்கு வந்து தன்னோட அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் நடந்ததை சொல்றாரு. ரொம்ப பதட்டமா இருக்காரு. இப்போ அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்க, அவ நிறைய டைம் இப்படிதான் பண்ணுவா, கண்டிப்பா வந்துருவா, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்றாங்க. இப்படியே சில மணி நேரங்கள் உருண்டு ஓடி போது 7 மணி ஆகுது, 8 மணி ஆகுது. அப்ப வரைக்கும் பூஜாங்கிற இந்த 7 வயசு சிறுமி வரலங்கிறதுனால இப்பதான் அவங்க அம்மா அப்பாவுக்கு பதட்டம் வந்து அவங்களும் ஸ்கூல்ல இருந்து இந்த வீடு வரைக்கும் இருக்கிற வழி நெடுக போய் தேடி பார்க்குறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க உதவி செய்கிறாங்க. அந்த ஏரியாவையே சல்லடை போட்டு தேடியும் கூட இந்த 7 வயசு குழந்தை பூஜாவை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இதனால பதட்டம் அடைஞ்ச இந்த தம்பதிகள் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல தங்களோட 7 வயசு பொண்ணு மிஸ் ஆயிட்டான்னு ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க. இந்த கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு விசாரணைக்கு வரும்போது ராஜேந்திர போஷல் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு அதிகாரி இருக்காரு. இந்த சப் இன்ஸ்பெக்டரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, காணாம போனவங்களை மிஸ்ஸிங் பர்சன்ல கண்டுபிடிக்கிறது தான் இவரோட எக்ஸ்பர்ட். ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா கிரைமை நல்லா கண்டுபிடிப்பாங்க, அதாவது கொலையை நல்லா கண்டுபிடிப்பாங்க. சில பேர் ராபரியை கண்டுபிடிப்பாங்க. பட் இந்த ராஜேந்திராங்கிற சப் இன்ஸ்பெக்டரோட திறமை காணாம போன மிஸ்ஸிங் பர்சனை கண்டுபிடிச்சிருக்காரு. ஈவன் இந்த கேஸ் அவரோட டேபிளுக்கு வர்ற வரைக்கும் கிட்டத்தட்ட 160க்கும் மேலான மிஸ்ஸிங் கேஸை சால்வ் பண்ணி அந்த நபர்களை கண்டுபிடிச்சு குடும்பத்தோட சேர்த்து வச்சிருக்காரு. ஸோ இப்போ இந்த ராஜேந்திராங்கிற போலீஸ் அதிகாரி கிட்ட வந்து தன்னோட பொண்ணு மிஸ் ஆயிட்டான்னு அவங்க அப்பா அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவரும் முழு வீச்சில் தேட ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கம் போலீஸ் ஃபோர்ஸ் பயங்கரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நிறைய வாலண்டியர் சோஷியல் ஒர்க்கர் வர்றாங்க. எங்க பார்த்தாலும் நோட்டீஸ் அடிச்சு இந்த பொண்ணு ஸ்கூல்ல இருக்க போட்டோ போட்டு மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு நோட்டீஸ் ஒட்டுறாங்க, ஃபிளையர் நோட்டீஸ் கொடுக்குறாங்க, நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க.
அந்த ஊரே பரபரப்பா அந்த பொண்ணை தேட ஆரம்பிக்குது. போலீஸ் இவ்வளவு முயற்சி பண்ணியும், அவங்க குடும்ப உறவுகளும் நண்பர்களும் இவ்வளவு முயற்சி பண்ணியும், சோஷியல் ஒர்க்கர் இவ்வளவு முயற்சி பண்ணியும் கூட பூஜாங்கிற அந்த 7 வயசு சிறுமியை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. தன்னோட இந்த போலீஸ் வாழ்க்கையில ராஜேந்திராங்கிற அந்த சப் இன்ஸ்பெக்டர் எவ்வளவு மிஸ்ஸிங் கேஸஸ் சால்வ் பண்ணிருக்காரு. பட் அன்பார்ச்சுனேட்டா அவர் எவ்வளவு எஃபர்ட் போட்டும் கூட பூஜாங்கிற இந்த 7 வயசு சிறுமியை அவரால் கண்டுபிடிக்க முடியல. இது உண்மையிலேயே அவருக்கு பயங்கர அப்செட்டா இருக்கு. ச்சே, எவ்வளவு கேஸஸ் சால்வ் பண்ணிருக்கா, ஒரு சின்ன பொண்ணை தன்னால கண்டுபிடிச்சு அவங்க அப்பா அம்மா கிட்ட சேர்க்க முடியலங்கிற ஒரு வருத்தம் அவர்கிட்ட இருந்துட்டு இருக்கு. இரவு பகல் தூங்காம எப்போ பார்த்தாலும் இந்த கேஸே அவர் தலையில ஓடிட்டு இருக்கு. ஈவன் அந்த காணாம போன பூஜாங்கிற பொண்ணோட போட்டோவை எப்பவுமே தன்னோட போஸுக்குள்ள வச்சிட்டு இருக்காரு. ஈவன் அவரோட வீட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால அவர் டெய்லி ட்ரெயின்ல தான் வந்துட்டு போவாரு. அப்படி ட்ரெயின்ல வரும்போது கூட இந்த போட்டோவை ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க நிறைய பேர்கிட்ட காமிச்சு, இந்த சின்ன பொண்ணை நீங்க யாராவது பார்த்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கண்டினியூஸா அந்த கேஸுக்காக தன்னோட முழு உழைப்பையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பூஜாங்கிற சிறுமியை இவரால் கண்டுபிடிக்க முடியல. இப்படியே நாட்கள் வாரமாகுது, வாரங்கள் மாதமாகுது, ஏன் மாதங்கள் பல வருடங்கள் கூட ஆகுது. இந்த சின்ன பொண்ணுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த சின்ன பெண் காணாம போனது 2013ஆம் வருஷம். சில வருடங்கள் கழித்து 2015ஆம் வருஷம் ராஜேந்திராங்கிற இந்த போலீஸ் ஆபீசரும் தன்னோட சர்வீஸ்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. ஸோ பூஜாவோட குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ராஜேந்திராங்கிற போலீஸ் அதிகாரியை அவங்க ரொம்பவே நம்பிட்டு இருந்தாங்க. பட் இவரோட சர்வீஸ் முடியறதுனால தன்னோட பொண்ணை இனிமேல் கண்டுபிடிக்க முடியுமாங்கிற ஒரு சந்தேகம் கூட அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. அப்போ இந்த ராஜேந்திராங்கிற போலீஸ் ஆபீசர் அவங்க குடும்ப உறவுகள் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் என்னதான் சர்வீஸ்ல இருந்து ரிட்டையர் ஆனா கூட உங்க பொண்ணோட போட்டோவோ எப்பவுமே என் பாக்கெட்ல தான் வச்சிருப்பேன். 24 மணி நேரமும் உங்க பொண்ணை பத்தியே தான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இல்லாட்டா கூட, நான் சர்வீஸ்ல இல்லாட்டா கூட, என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா உங்க பொண்ணை கண்டுபிடிச்சு உங்க வீட்டுக்கு கூட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைப்பேங்கிற மாதிரி அந்த ராஜேந்திரங்கிற போலீஸ் அதிகாரி ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் கூட காணாம போன பூஜாவோட அம்மா அப்பா கிட்ட ஒரு உறுதிமொழி கொடுக்குறாரு. ஸ்கூல் விட்டு வரும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக தன்னோட சகோதரர் பின்னாடியே நடந்து வந்த அந்த பூஜாங்கிற 7 வயசு சிறுமிக்கு என்ன நிகழ்ந்தது, கடைசியில போலீஸ் அவங்கள கண்டுபிடிச்சாங்களா, அவங்க குடும்பத்தோட வந்து சேர்த்தாங்களா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச இப்படியெல்லாம் கூடவா இந்த நாட்டில் நடக்குதுன்னு இந்த வழக்கு நம்ம எல்லாத்தையும் ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போது. அப்படி பூஜாவுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ராஜேந்திராங்கிற இந்த போலீஸ் அதிகாரி அவங்க குடும்ப உறவுகள்கிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்னதான் தான் சர்வீஸ்ல இல்லாம இருந்தா கூட, ரிட்டையர் ஆனா கூட, தன்னோட ரிட்டையர்மெண்ட் லைஃபை கூட அவரால் ரிலாக்ஸா என்ஜாய் பண்ண முடியாம இந்த பூஜாங்கிற பெண்மணியை அவரும் பல வருடங்கள் தேட ஆரம்பிக்கிறாரு. அவர் சர்வீஸ்ல இருக்கும்போது அவருக்கு என்ன மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ அதை வச்சு தொடர்ந்து பூஜாங்கிற இந்த பெண்ணை தேடிட்டே இருக்காரு. இப்படியே சில வருடங்கள் இல்ல, பல வருடங்கள் உருண்டோடி போது பூஜா காணாம போய் 9 வருடங்கள் நிறைவடைஞ்சிருது. ஃபைனலா ஆகஸ்ட் மாசம் 4ஆம் தேதி 2022ஆம் வருஷம் முகமது ரஃபீக் அப்படிங்கிற ஒரு சோஷியல் ஒர்க்கர் இருக்காரு. அவருக்கு ஒரு ஃபோன் வருது. இந்த முகமது ரஃபீக் யாருன்னா, இந்த பூஜா 9 வருடங்களுக்கு முன்னாடி காணாம போனப்போ நிறைய சோஷியல் ஒர்க்கர் தேடினாங்க. நிறைய அந்த மாதிரி சமூக அமைப்புகளும் அவங்களை தேடுறதுக்கு உதவி செஞ்சாங்க. அந்த மாதிரி ஒரு சோஷியல் நெட்வொர்க்கை சேர்ந்தவர் தான் முகமது ரஃபீக் அப்படிங்கிற இந்த நபர். அவரும் பூஜா எந்த ஏரியாவில் இருக்காங்களோ அந்த ஏரியாவை சேர்ந்தவர் தான். ஆகஸ்ட் மாசம் 4ஆம் தேதி 2022ஆம் வருஷம் அவருக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனை பேசினது ஒரு பெண்மணி எதிர்முனையில் ஃபோன் பேசுறாங்க. சார், உங்க பேரு முகமது ரஃபீக்கான்னு கேட்குறாங்க. அப்புறம் ஆமா, என் பேர் முகமது ரஃபீக் தான். அதுக்கப்புறம் அந்த பெண்மணி என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி மிஸ்ஸிங் பர்சன் காணாம போனவங்கெல்லாம் தேடி பிடிக்கிறதுக்கு அவங்க பேரண்ட்டுக்கு உதவி செய்கிற அந்த ஆர்கனைசேஷனில் நீங்கள் மெம்பராக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் இப்போ வரைக்கும் அந்த மெம்பராக தான் இருக்கேங்கிறாங்க. சரி சார், 9 வருடங்களுக்கு முன்னாடி பூஜாங்கிற ஒரு பெண் காணாம போனாங்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாங்க. எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்கு. அந்த பொண்ணை நாங்கள் இப்போ வரைக்கும் தேடிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு இப்போ வரைக்கும் எந்த க்ளூமே கிடைக்கலங்கிறாரு. அதை பற்றி ஏன் மேடம் நீங்கள் கேட்குறீங்க? நீங்கள் யாருன்னு இந்த முகமது ரஃபீக்ங்கிறவர் கேட்க விட்டு அந்த பெண்மணி எதிர்மனையில் இருக்க பெண்மணி என்ன சொல்கிறாங்க, சார் அந்த பூஜாங்கிற பெண்மணி இப்போ ஏன் கூட தான் சார் இருக்காங்கன்னு சொல்ல விட்டு இந்த முகமது ரஃபீக் ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல.
என்ன சொல்றீங்க, இன்னொரு தடவை சொல்லுங்கிறாரு. சார் அந்த பூஜாங்கிற பெண்மணி இப்போ என் கூட தான் இருக்காங்க, என் பக்கத்தில் தான் இருக்காங்கங்கிறாங்க. ஒன்று இவர் சொல்றாரு, என்ன மேடம் சொல்றீங்க? ஆமாம் சார், என் கூட இருக்காங்க. ஒன்று பண்ணுங்க, இந்த காலை கட் பண்ணுங்க, இப்போ நான் வீடியோ காலுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிட்டு எதிர்மனையில் இருக்க அந்த பெண்மணி இந்த முகமது ரஃபீக்கு வீடியோ கால் பண்றாங்க. இவரும் வீடியோ கால் எடுக்கிறாரு. அப்போ அந்த பெண்மணி பேசுறாங்க, இங்க பாருங்க சார், என் பக்கத்தில் தான் அந்த பூஜாங்கிற பெண்மணி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் பெண்ணோட வீடியோவை காமிக்கிறாங்க. ஸோ பூஜா காணாம போகும்போது 7 வயசு, இப்போ 9 வருடங்கள் முடிஞ்சு போச்சு. இப்போ பூஜா வந்து ஒரு டீனேஜ் ஸ்டேஜில் இருப்பாங்க, 16 வயசாகுது. பட் அந்த பெண்ணோட அப்படி இந்த வீடியோ காலில் வர்றாங்க. அதை பார்த்தவனே முகமது ரஃபீக்கு கிளியரா புரிஞ்சு போச்சு, என்னதான் 9 வருடங்கள் ஆயிருந்தா கூட அந்த பூஜாவோட முக அமைப்பு அவருக்கு நல்லாவே தெரியுது, இது கண்டிப்பா பூஜா தாங்கிறது அவருக்கு உறுதியா தெரியுது. அப்ப என்ன பண்றாரு, உடனே அந்த வீடியோ காலையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறாரு. அப்ப என்ன சொல்றாரு, சரி மேடம், இப்போ நீங்க எங்க இருந்து பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்மணி எங்க இருந்து பேசுறாங்களோ, பூஜா எங்க இருக்காங்களோ அந்த வீட்டு அட்ரஸை இவர் வாங்கி வச்சுட்டு நாங்க உடனே வர்றோங்கிறாரு. பட் அதுக்கு முன்னாடி உண்மையிலேயே தான் பூஜாங்கிற பெண்மணி கிட்ட தான் பேசணுமா, அந்த பெண் இன்னும் உயிரோட தான் இருக்காங்களா, கரெக்டான நபர் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமாங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக இந்த முகமது ரஃபீக் என்ன பண்றாரு, பதட்டமா அந்த பூஜாவோட அம்மா இருக்கிற வீட்டுக்கு போறாரு. அதாவது பூனம்ங்கிற பெண்மணியோட வீட்டுக்கு போறாரு. பட் அன்பார்ச்சுனேட்டா பூஜா காணாம போன அடுத்த வருஷமே அவங்க அப்பா சந்தோஷங்கிற நபர் உடல்நிலை சரியில்லாம இறந்து போயிறாரு. அதுக்கப்புறம் பூனம் தான் தன்னோட 2 பசங்களை கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு வராங்க. இப்போ பூனம் கிட்ட போயிட்டு இந்த முகமது ரஃபீக் என்ன சொல்றாரு, பூஜா உயிரோட இருக்காங்கன்னு சொல்ல விட்டு ஒரு நிமிஷம் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. பிகாஸ் எந்த ஒரு மிஸ்ஸிங் பர்சன் கேஸ்லையும் சரி, அது உள்நாடோ வெளிநாடோ சரி, அந்த மிஸ்ஸிங் பர்சன் காணாம போனாங்க அப்படின்னா, அதுவும் காணாம போனது ஒரு பெண் அப்படின்னா 24 மணி நேரத்துக்குள்ள கண்டுபிடிச்சாதான் அவங்கள உயிரோட கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொரு மணி நேரமும் வேஸ்டாக உயிரோட கண்டுபிடிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் குறைவு. ஒரு 2 days ஆச்சு, 3 days ஆச்சு, 1 week ஆச்சுன்னா இனிமேல் உயிரோட கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. மேபி அவங்க இறந்த சடலத்தை கண்டுபிடிக்கலாம். பட் அதுவே வருட கணக்காச்சுன்னா அந்த இறந்த சடலத்தை கூட கண்டுபிடிக்க முடியாது. பட் இதுதான் அந்த மிஸ்ஸிங் பர்சன் கேஸோட ஹிஸ்டரி. 99% இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மாதிரி சூழ்நிலை 9 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன பொண்ணு இன்னும் உயிரோட இருக்கான்னு இவர் சொல்லும்போது அவங்க அம்மாவுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. அப்போ அந்த முகமது ரஃபீக் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சார்ல வீடியோ கால் பேசும்போது, அந்த ஸ்கிரீன்ஷாட்டை காமிக்கிறாரு. அதை பார்த்தவொடனே அவங்க அம்மா கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் ஒரு அம்மாவுக்கு தெரியாதா, 9 வருஷம் இல்லை 19 வருஷம் ஆனா கூட தன்னோட குழந்தையோட முக அமைப்பு அவங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். இதை பார்த்தவனே சொல்லிட்டாங்க, இது என்னோட பொண்ணு தான், பூஜா இன்னும் உயிரோட இருக்கான்னு அவங்க அம்மாவுக்கு அப்படியே ஆனந்த கண்ணீர் வருது. வீட்டில் இருக்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆற தழுவி கத்தி கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எல்லாருமே ஒரு 5 நிமிஷம் எமோஷனுக்கு அப்புறம் எங்க இருக்காங்கிற மாதிரி பூனம் கேட்குறாங்க. அப்போ முகமது ரஃபீக் என்ன சொல்றாரு, எனக்கு அட்ரஸ் தெரியும், பட் அந்த இடம் எவ்வளோ டேஞ்சரான இடம் நம்மளுக்கு தெரியாது, நம்ம போகிறத விட நம்ம போலீஸ் வழியாக போகலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் அந்த அட்ரஸை விசாரிச்சு இப்போ போலீஸ் டீம் போகிறாங்க. முகமது ரஃபீக் இருக்காரு, இவங்க அம்மா இருக்காங்க. எல்லாரும் பதட்டத்தோட அந்த வீட்டை நோக்கி பயணம் பண்ணுறாங்க. அப்படி வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு போலீஸ் ஆஃபீஸர் கதவை தட்டுறாரு. அப்போ கதவை வந்து ஒரு பெண்மணி திறக்கிறாங்க. அப்போ அந்த பெண்மணி சொல்றாங்க, சார் நான் தான் முகமது ரஃபீக்கு கால் பண்ணேங்கிறாங்க. சரி பூஜா எங்க இருக்காங்கன்னு கேட்டதுக்கு, பூஜா அந்த ரூம்ல இருக்காங்கன்னு சொல்லும்போது, கிட்டத்தட்ட 9 வருடங்கள் கழித்து தன்னோட பொண்ணை பார்க்க போறப்போ அவங்க அம்மாவுக்கு இருக்கிற தவிப்பையும் ஒரு படபடப்பையும் ஒரு ஆனந்த கண்ணீர் வந்த அந்த எமோஷனையும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வார்த்தையே இல்லை. அப்படி ரூமுக்குள்ள போறாங்க. பூஜா கட்டில்ல உட்காந்துருக்காங்க. தன்னோட அம்மாவை பார்த்து ஓடி வந்து கட்டி கதறி அழுகுறாங்க. அந்த 2 பேரும் இருந்த அந்த எமோஷனலான கனெக்டை பார்க்கும்போது, ஈவன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், 9 வருடங்கள் கழித்து தன்னோட பொண்ணை பார்க்கும்போது ஒரு அம்மாவோட மனநிலை எப்படி இருக்குங்கிறத வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. ஸோ ஃபைனலாக எல்லா லீகல் ப்ரொசீஜரையும் போலீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ கண்டுபிடிக்கப்பட்டது பூஜாங்கிறது உறுதி செய்யப்பட்டு ஃபைனலாக பூஜாவை அவங்க குடும்ப உறவுகள் கிட்ட 9 வருடங்கள் கழித்து சேர்க்குறாங்க. ஓகே, ஒரு பொண்ணு காணாமல் போச்சு, 9 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க. இது வந்து இந்த கதையோட ஒரு பார்ட் இப்போதான் நிறைவடைஞ்சிருக்கு. இப்போ அடுத்து நம்ம சொல்ல போகிற பார்ட் தான் ரொம்பவே முக்கியமானது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முகமது ரஃபீக் அப்படிங்கிற அந்த நபருக்கு கால் பண்ணி பூஜாவை அவங்க அம்மா அப்பா கிட்ட சேர்க்கறதுக்கு உதவி செஞ்ச அந்த பெண் யாரு? இந்த 9 வருடங்களா பூஜா யார் கூட இருந்தாங்க? வாலண்டியரா போனாங்களா, இல்ல பூஜாவை யாரா கடத்திட்டு போனாங்களா? இந்த 9 வருடங்கள் பூஜாவோட வாழ்க்கையில என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத கேட்கும்போது நம்மளுக்கு ஆச்சரியம் கலந்த ஒரு வியப்பு கண்டிப்பா வரும்.
ஆக்சுவலா பூஜாவோட வாழ்க்கையில என்ன நிகழ்ந்திருக்கு அப்படின்னா, நம்ம திரும்ப அந்த ஐஸ்கிரீம் வாங்கின சீனுக்கு போலாம். இப்போ அவங்க சகோதரர் என்ன பண்றாரு, வீட்டுக்கு போமா அதுக்கப்புறம் சாப்பிடலான்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி போறாரு. இவங்க ரொம்ப கோச்சிக்கிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டே இருக்காங்க. இந்த சீனை தூரத்துல இருந்து ஒரு நபர் பார்த்துட்டு இருக்காரு. அந்த நபரோட பேரு ஹென்றி ஜோசப் டிசோசா. அவர் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த பெண் தனியா இருக்கிறத பார்த்து அந்த பெண் கிட்ட போயிட்டு இந்த ஹென்ரிங்கிற நபர் அப்ரோச் பண்றாரு. பூஜா கிட்ட என்ன சொல்றாருன்னா, என்னமாச்சு, ஏன் சோகமா இருக்கேன்னு கேட்டா, என்னோட சகோதரர் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு என்ன ஏமாத்திட்டு போயிட்டான்னு சொல்றாங்க. உனக்கு என்னமா ஐஸ்கிரீம் தானே வேணும், உனக்கு நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஹென்ரிங்கிற இந்த நபர் ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு இவங்களை கூட்டிட்டு போயிருக்காரு. நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பெண்ணை வலுக்கட்டாயமா தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. வீட்டில் இவரோட மனைவி இருக்காங்க. அப்போ அவங்க மனைவி கிட்ட என்ன சொல்றாரு, ரொம்ப நாளா நம்ம குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்ல, இப்போ ஃபைனலா நமக்கு ஒரு குழந்தை கிடைச்சிருச்சு. 7 வயசுல ஒரு குழந்தை கிடைச்சிருக்கு. இனிமேல் அதை தான் நம்ம குழந்தையா வளர்க்க போறோம்னு சொல்லிட்டு அவங்க மனைவி கிட்ட சொல்றாங்க. ஸோ இந்த தம்பதிகளுக்கு நெடுநாள் குழந்தை இல்லாம இருந்திருக்கு. குழந்தை இல்லாம இருந்தா என்ன பண்ணிருக்கணும், ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அப்படியும் குழந்தை பெற்றுக்க முடியலன்னா ஒரு தத்தெடுத்து ஒரு குழந்தைய அஃபிஷியலா லீகலா எடுத்து வளர்த்துருக்கணும். பட் இவங்க இல்லீகலான ஒரு பாத்தை சூஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. நம்மளால லீகலாலாம் எடுக்க முடியாது. ஒரு குழந்தை கடத்திட்டு வந்து வளர்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் அந்த பூஜாங்கிற பெண்ணை கடத்திட்டு வந்திருக்காங்க. உடனே அந்த பெண்ணும் ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்ல இருந்திருக்கு. பட் இவங்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்திருக்காரு. வீட்டுக்கு வந்து அந்த பெண் வாழ்க்கையில சாப்பிடணும் ஆசைப்பட்ட நிறைய விஷயங்கள், அந்த பெண்ணுக்கு வாழ்க்கையில கிடைக்காத பல விஷயங்களை செஞ்சு கொடுக்குறாங்க. பீஸா வாங்கி தராங்க, பர்கர் வாங்கி தராங்க, அந்த பெண்ணுக்கு நிறைய ட்ரெஸ் வாங்கி தராங்க. அப்போ அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன சபலம் வந்து ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிக்குது. அந்த பெண் என்ன சொல்லுது, நீ வீட்டில் போய் கஷ்டப்படுறேலாமா, இங்கே உனக்கு சாப்பிட்றதுக்கு எல்லா ஐட்டமும் நாங்கள் வாங்கி தரோம், நீ எங்க கூட இருந்துக்கோ, இனிமேல் இதுதான் உனக்கு வீடு, நாங்க தான் உனக்கு அம்மா அப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த சின்ன குழந்தைய ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. பட் அந்த குழந்தைக்கு புரியல, தன் வாழ்க்கையில ஏதோ ஒரு சின்ன ஐஸ்கிரீம் கூட கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்க நேரத்தில் எல்லாமே கிடைக்கும் போது சரி இங்க கொஞ்ச நாள் இருக்கலாம், நம்ம வீட்டுக்கு பின்னாடி போய்க்கலாங்கிற மாதிரி நினைச்சிருக்கு. பட் அந்த குழந்தைக்கு அப்ப தெரியல, இனிமேல் நம்ம வீட்டுக்கே போக முடியாது, இவங்க தான் தனக்கு அம்மா அப்பா அப்படிங்கிற மாதிரி. அந்த குழந்தையும் விவரம் புரியாம இந்த தம்பதிகளோட வீட்டிலேயே இருக்க ஆரம்பிக்குது. பட் இந்த நேரத்துல தான் பூஜா காணாம போயிட்டாங்கன்னு போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. மிஸ்ஸிங் பர்சன் நோட்டீஸ் அடிச்சு ஊர் ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி குழந்தை காணாம போச்சு, அந்த போட்டோவை பார்க்கும்போது எல்லாருக்கும் அந்த குழந்தையோட ஃபேஸ் மனசுல பதிஞ்சிருக்கும். இப்போ இந்த பூஜாங்கிற குழந்தைய நம்ம வெளியில கூட்டிட்டு போனா நம்ம மாட்டிப்போங்கிறது இந்த தம்பதிகளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஈவன் இந்த ஹென்ரிங்கிற நபரோட வீடு எங்க இருக்குன்னா, பூஜாவோட வீடு எங்க இருக்கோ அங்க இருந்து கரெக்டா 500 மீட்டர் தொலைவில் தான் இருந்திருக்கு. ஸோ எவ்வளவு நாள் தான் இப்படி வீட்டுக்குள்ளே இருக்க முடியும், கண்டிப்பா மும்பையில இருந்தா நம்ம மாட்டிப்போம்னு சொல்லிட்டு இந்த தம்பதிகள் என்ன பிளான் பண்றாங்கன்னா, இப்போ நம்ம வேற ஊருக்கு போயிடலான்ட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் கோவால போயிருக்காங்க. பட் அங்கேயும் ரிஸ்க், பேசாம சவுத் சைடு போயிடலாம்னு சொல்லிட்டு பெங்களூருக்கு வர்றாங்க. கொஞ்ச நாள் பெங்களூர்ல இருக்காங்க. அப்போ ஒரு என்ன ஐடியா பண்றாங்கன்னா, பெங்களூர்ல ஒரு ஸ்கூல்ல இந்த பொண்ணோட பேரை மாத்தி தங்களோட குழந்தைன்னு சொல்லி ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறாங்க. இந்த பெண்ணுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா, ஆனி டிசோசான் பேர் வச்சு ஹாஸ்டல்ல விட்டுறாங்க. ஸோ இந்த குழந்தையும் இந்த பூஜாங்கிற குழந்தை ஆனி டிசோசாங்கிற பேர்ல பெங்களூர்ல ஒரு ஹாஸ்டல்ல வளர ஆரம்பிக்குது. இவங்க திரும்ப மும்பைக்கு போயிட்டாங்க. பட் என்னதான் டிஸ்டன்ஸ்ல இருந்தா கூட ஒரு அம்மா ஒரு சொந்த குழந்தைய ஒரு ஹாஸ்டல்ல விட்டா என்ன மாதிரி ஒரு ஈர்ப்பு இருக்குமோ அதே ஈர்ப்போட தான் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நாளடைவில் இந்த பூஜாங்கிறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இப்படி 7 வயசு குழந்தை வந்திருக்கு, இப்படி 3-4 வருஷம் ஓடி போச்சு. அப்போ தன்னோட ஒரிஜினல் அம்மா அப்பா அந்த வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஞாபகத்திலேருந்து மறைய ஆரம்பிச்சு, இவங்க தான் தன்னோட சொந்த அம்மா அப்பா அப்படிங்கிறது அந்த குழந்தையோட மனசுல பதிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன் தன்னோட அம்மா அப்பா யாருங்கிறதே அவங்களுக்கு தெரியல. 7 வயசுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கையில் நடந்த பல நினைவுகள் அவங்களுக்கு மறந்து போச்சு. இப்போ புதுசா இருக்கிற வாழ்க்கையை அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்படியே இவங்க வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது தான் 2016ஆம் வருஷம் இவங்களை கடத்திட்டு வந்து வளர்த்துட்டு இருந்த அந்த தம்பதிகளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. தட் மீன்ஸ் அவங்களுக்கு பயாலஜிக்கலா ஒரு குழந்தை பிறக்குது. இதுவரைக்கும் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு குழந்தை இல்லைங்கிறதுனால ஒரு குழந்தையை கடத்திட்டு வந்து இவங்க அன்பை பொழிஞ்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தனக்குன்னு ஒரு குழந்தை வரவிட்டு இவங்களோட பாசம் அன்பு எல்லாமே இவங்களுக்கு பிறந்த குழந்தை மேல டைரக்ட் பண்ண ஆரம்பிக்குது. இப்போ இவங்க கடத்திட்டு வந்த பூஜா மேல கொஞ்சம் கொஞ்சமா ஈர்ப்பு பாசம் அன்பு எல்லாமே குறைஞ்சி அவங்க கிட்ட கடுமையா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பெங்களூர்ல இருந்து ஃபர்ஸ்ட் பூஜாவை மும்பைக்கு கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்குள்ளேயே வச்சு வேலைக்கார மாதிரி நடத்த ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் தனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்க்கறது கஷ்டமா இருக்கிறதுனால பூஜாவை வர சொல்லி பூஜா கிட்ட எல்லா வீட்டு வேலைகளையும் செய்ய சொல்றாங்க. பூஜா கிட்ட கடுமையா நடந்துக்கிறாங்க.
கொடுமைப்படுத்துறாங்க. இதுவரைக்கும் தான் ஒரு நல்ல அப்பா அம்மாவா இருந்துட்டு வரும்போது தனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுனால இப்ப 2 பேரும் ஒரு ராட்சசி மாதிரி தான் இவங்க கிட்ட பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவு கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள வேலை செய்யறதோட மட்டுமல்லாம வெளியில பல வீட்டுகளுக்கும் வேலைக்கு அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. பாத்திரம் கழுவுறது, வீடை துடைக்கிறது, கூட்டுறது அப்படின்னு பல வேலைகள் பார்த்து அவங்கள நிறைய வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பி அது மூலமா நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒட்டு மொத்தத்துல என்னடா இது, இன்னொரு குழந்தை பிறக்க விட்டு தன்னோட அம்மா அப்பா தாங்கிட்டு இவ்வளவு கடுமையா நடந்துக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு பூஜாவுக்கு மனவேதனையா இருக்கு. பட் அப்ப கூட இவங்களுக்கு ஞாபகம் இல்ல தன்னோட அப்பா அம்மா கிட்ட இருந்தோம் அவங்கள பிரிச்சு இவங்க கடத்திட்டு வந்தாங்கிறதே அவங்க நினைவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிருக்கு. இப்படியே ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது இந்த ஹென்ரிங்கிற ஃபாதர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து இந்த பூஜாவை போட்டு கடுமையா தாக்க ஆரம்பிக்கும் போது, உனக்கெல்லாம் என்னடி நான் பார்த்துட்டு இருக்கேன், ஏதோ சாப்பாடு போட்டனா சாப்பிட்டு வீட்டுல அனாதை கழுத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கோவமா திட்ட ஆரம்பிக்கிட்டு இவங்களுக்கு ஒன்றும் புரியல. தன்னோட அம்மா அப்பா ஏன் தன்னை அனாதைன்னு திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு, நீ எங்க பிள்ளையானா எப்படி இருப்பியா, நீ யாருக்கோ பிறந்த புள்ள தானே, உன்னை கடத்திட்டு வந்து வளர்த்தம் பாரு, என்னதான் சொல்லணும், நீ பேசாம பூஜாவாவே இருந்திருக்கலாங்கிற மாதிரி குடிச்சிட்டு அந்த ஆள் உளறிட்டாரு. அப்பதான் இவங்களுக்கு புரியுது இவங்க தன்னோட அம்மா அப்பா இல்ல, தன்னோட ஒரிஜினல் பேர் பூஜான்னு தெரியுது. பட் அப்ப கூட தன்னோட ஒரிஜினல் அம்மா அப்பாவை எப்படி தேர்றது, எங்க போய் தேர்றது, தான் எந்த ஊர்ல இருந்து கடத்திட்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இவங்களுக்கு இல்ல. இந்த டயத்துல தான் இந்த தம்பதிகள் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல இன்னொரு பணக்கார தம்பதிகள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்காக டே டைம் ஃபுல்லா பாத்துக்கிறதுக்காக ஒரு வேலைக்கார பெண் வேணும்னு சொல்லிட்டு அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இவர் என்ன பண்றாரு, நீ பல வீட்டுல போய் பாத்திரம் தைச்சிட்டு வர்றல, இவங்க பணக்கார வீடு, இவங்க வீட்டுல போய் ஃபுல்லா பகல் ஃபுல்லா அந்த குழந்தைய பாத்துக்கோ, மாசம் 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க, அங்க வேலைக்கு போன்னு சொல்லிட்டு பூஜாவை அனுப்பியிருக்காங்க. இப்போ பூஜாவும் அந்த பணக்கார வீட்டுல குழந்தைய பாக்குறதுக்காக வேலைக்கு போயிருக்காங்க. அப்போ அந்த பணக்கார வீட்டுல பரிமளாங்கிற வீட்டு வேலை செய்யற ஒரு பெண்மணி இருக்காங்க. இவங்க குழந்தைய பார்க்க போறாங்க, அங்க வீட்டு வேலை செய்யற பெண்மணி. சோ 2 பேரும் ஆட்டோமேட்டிக்கா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையை பத்தி சொல்லும் போது ஒரு நாள் பூஜா தன்னோட வாழ்க்கையில நடந்த எல்லா நிகழ்வையும் சொல்றாங்க. என்னோட அம்மா அப்பா தான் இவ்வளவு நாள் என்ன கொடுமைப்படுத்துறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன், பட் இவங்க என்னோட அம்மா அப்பாவே இல்ல, என்னோட பேர் ஏதோ பூஜாங்கிறாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு இந்த பூஜாங்கிற பொண்ணு பரிமளா கிட்ட கதறி அழுதுருக்கு. அப்ப இந்த பரிமளாங்கிறவங்க கொஞ்சம் விவரமானவங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி ஓகே, உன்னோட பேர் உண்மையிலேயே பூஜானா, உன்னை கடத்திட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா உன்னை பத்தி நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை தேடி பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த பரிமளாங்கிற வீட்டு வேலை பார்க்குற பெண்ணு அவங்களோட போன்ல போயிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி பூஜா மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி தேடி இருக்காங்க. அப்படி தேடும் போதான் பூஜாவை 9 வருஷத்துக்கு முன்னாடி தேடும்போது நிறைய போஸ்டர்லாம் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதனோட டிஜிட்டல் வெர்ஷன் நிறைய கூகுளில் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்கூல் பொண்ணோட ஃபோட்டோவை பார்க்கும்போது தான் தெரியுது, ஆகா உண்மையிலேயே இவங்க சொன்ன மாதிரி நம்மளை கடத்திட்டு வந்திருக்காங்க, தன்னோட காணும்னு சொல்லிட்டு தன்னோட ஒரிஜினல் பயாலஜிக்கல் அப்பா அம்மா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது. அப்படி மிஸ்ஸிங் போஸ்டரில் வந்து மொத்தம் ஒரு 4-5 நம்பர் கொடுத்துருக்காங்க. பூஜாவை யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு. இப்போ இந்த பரிமளா என்ன பண்ணுறாங்க, அந்த ஒவ்வொரு நம்பருக்காக கால் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் கால் பண்ணுறாங்க, நம்பர் வந்து இப்போ ஆக்டிவா இல்லைங்கிறது. செகண்ட் நம்பர் கால் பண்ணுறாங்க, அதுவும் சர்வீஸ் இல்லை. தேர்ட் நம்பர் கால் பண்ணுறாங்க, அதுவும் சர்வீஸ் இல்லை. பட் ஃபோர்த் நம்பர் தான் இந்த சோஷியல் ஒர்க்கர் முகமது ரஃபீக்ங்கிற நபர், அவரோட நம்பர். பட் அவரோட நம்பர் இன்னுமே ஆக்டிவாக இருக்கு. அப்போ தான் இந்த பரிமளா ஃபோன் பண்ணி என் கூட பூஜாங்கிற பெண்மணி இருக்காங்க, நீங்கள் அவங்கள தானே 9 வருஷமாக தேடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃபைனலாக இந்த பரிமளா அண்ட் பூஜா கொடுத்த தகவலை பேஸ் பண்ணி இப்போ நேராக ஹென்ரி டிசாசோ அப்படிங்கிற அந்த நபரோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க கணவன் மனைவி 2 பேரையும் அரெஸ்ட் பண்றாங்க. பட் இப்போ அவங்களுக்கு பிறந்த அந்த குழந்தைக்கு வந்து 6 வயசாயிருது. இந்த தம்பதிகளுக்கு சொல்லிக்கிற மாதிரி எந்த சொந்தம் யாருமே கிடையாது. இப்போ கணவன் மனைவி 2 பேரையும் அரெஸ்ட் வச்சுட்டாங்க. இப்போ அவங்க குழந்தை வந்து அனாதையாக்கப்படுது. பட் போலீஸ் இந்த வழக்கை விசாரிக்கும் போது ஹென்ரி டிசோசாங்கிற நபர் தான் இந்த பூஜாவை கடத்திட்டு வந்தாரு. பட் இதுல அவங்க மனைவிக்கும் தொடர்பு இருக்குங்கிறது போலீஸுக்கு நல்லாவே தெரிஞ்சா கூட இப்போ அவங்களோட 6 வயசு குழந்தைய பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லைங்கிறதுனால இப்போதைக்கு அவங்க மனைவியை வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு இந்த ஹென்ரி டிசோசாங்கிற நபரை மட்டும் அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கோட விசாரணை நீதிமன்றத்துக்கு போகுது. அப்ப இந்த வழக்கை விசாரிச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க மனைவிக்கும் இதுல தொடர்பு இருக்கு. பிகாஸ் தன்னோட கணவர் ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்துட்டாருன்னு தெரிஞ்சுதான் அந்த பொண்ணை வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க மனைவியும் குற்றவாளி தான். பட் அவங்களுக்கு பிறந்த அந்த 6 வயசு குழந்தைய இப்ப பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லைங்கிறதுனால அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம அவங்க மனைவி, அதாவது இந்த ஹென்ரி டிசாஸோட மனைவியை ஜெயிலுக்கு அனுப்ப வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஹென்ரி டிசாஸ்ங்கிற நபரை மட்டும் ஜெயில அடைச்சு வச்சிருக்காங்க.
ஸோ இந்த வழக்கோட விசாரணை இன்னுமே நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. ஹோப்ஃபுல்லி இந்த கணவன் மனைவி 2 பேருக்கும் கடுமையான தண்டனை கிடைக்குங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 9 வருடங்கள் கழித்து தன்னோட அம்மா கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த பூஜாவோட உணர்வு எப்படி இருந்ததை அவங்க எப்படி விவரிக்கிறாங்கன்னா, அன்பார்ச்சுனேட்டா பூஜா தன்னோட குடும்பத்தோட சேர்றப்ப அவங்க அப்பா உயிரோட இல்லை. ஸோ அவங்க அப்பாவோட இறுதிச் சடங்குலையும் அவங்களால கலந்துக்க முடியல. பட் தன்னோட அம்மா இவ்வளோ நாள் கழிச்சு தன்னோட அம்மாவையும் குடும்பத்தையும் அந்த சகோதரரையும் பார்க்கும்போது எனக்கு இருக்கிற உணர்வை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. இந்த மாதிரி ஒரு தருணம் என்னோட வாழ்க்கையில நடக்குமா நான் நினைச்சு கூட பார்க்கல. ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே நல்லா படிக்கணும்னு ஆசை. பட் பாதியிலே என்னை கடத்திட்டு போனவங்க படிப்பை நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இப்போ நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் எங்கள் அம்மா அப்பா இன்னுமே ரயில்வே ஸ்டேஷனில் சில சாப்பாட்டு பொருட்களை விற்று தான் எங்களை காப்பாற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுங்கிற மாதிரி தான் இந்த பூஜா சொல்கிறாங்க. இந்த கேஸோட முன்னுரையில் நான் ராஜேந்திராங்கிற ஒரு சப் இன்ஸ்பெக்டரை பற்றி சொல்லியிருந்தேன்ல, அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த பூஜாவை தேடிட்டு இருந்தாரு. ஃபார்ச்சுனேட்டா பூஜாவை இன்னொரு பெண்மணி காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ பூஜா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ராஜேந்திரங்கிற சப் இன்ஸ்பெக்டர் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வந்து பூஜாவை எல்லாத்தையும் பார்த்து ஃபைனலாக உங்கள் பொண்ணு உங்ககிட்ட சேர்ந்துட்டா, இதுக்கப்புறம் தான் என்னோட ரிட்டையர்மெண்ட் லைஃபையும் நான் நிம்மதியாக என்ஜாய் பண்ண முடியும், இதுக்கப்புறம் உங்கள் பொண்ணோட ஃபோட்டோ எனக்கு தேவையில்லைன்னு அது வரைக்கும் அந்த பூஜாங்கிற பொண்ணோட ஸ்கூலில் இருக்கிற அந்த ஃபோட்டோ பைக்கில் வச்சிருந்தாரு. அந்த ஃபோட்டோவை எடுத்து பூஜாவோட அம்மா கிட்ட கொடுத்துட்டு சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு போறாரு. உண்மையிலே இந்த கேஸ் ரொம்ப எமோஷனலாக இருந்தது. அதுவும் பூஜா திரும்ப அந்த ஃபேமிலியோட ரீயூனிட் ஆகிறப்போ அதில் எடுத்த ஃபோட்டோவும் வீடியோஸும் சும்மா கூஸ் பம்பாக இருந்துச்சு. இந்த கேஸை படித்து பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு இன்னொரு கேஸ் தான் ஞாபகம் வருது. நம்ம சேனலில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்டேன். இதே மாதிரி தான் கொல்கத்தாலேருந்து ஒரு பையன் காணாமல் போயிடுவான். அவனை ஒரு ஆஸ்திரேலியன் தம்பதிகள் தத்தெடுத்து வளர்த்து பல வருடங்கள் கழித்து தன்னோட அம்மாவோட பயாலஜிக்கல் அம்மாவை தேடி அந்த பையனோட பயணம் இருக்கும். அப்போ அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த உணர்வுகள் எப்படி இருந்ததுங்கிறத அந்த வீடியோவில் பார்த்தோம். கிட்டத்தட்ட அதே உணர்வு தான் எனக்கு இந்த வீடியோலையும் வந்தது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அந்த பையன் அவனே மிஸ் ஆயிட்டான். பட் இதில் பூஜாவை கடத்திட்டு போயிருக்காங்க. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கிரைம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னா பூஜா இஸ் வெரி வெரி லக்கி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒருத்தவங்களை கடத்திட்டு போயிட்டு 9 வருஷம் கழிச்சு உயிரோட வர்றதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுவும் ஒரு பெண் குழந்தை அப்படின்னா சான்சஸ் ரொம்ப குறைவு தான். அந்த பெண் குழந்தை என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்கிறத நம்ம எவ்வளோ கேஸில் கேள்விப்பட்டிருக்கோம். என்னதான் ஒரு தவறான தம்பதிகளை இவங்களை கடத்திட்டு போனால் கூட லக்கிலி கடைசி வரைக்கும் இவங்க உயிரோட இருந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட திரும்ப வந்தது உண்மையிலே காட்ஸ் கிரேஸ் தான். அந்த வகையில பூஜா ரொம்ப லக்கின்னு தான் சொல்லணும். பட் அதே டயத்துல பூஜாவை காப்பாத்துறதுக்காக உதவி செய்த அந்த வீட்டு வேலைக்கார பெண்மணி பரிமளாங்கிற பெண்மணி, அவங்களுக்கும் நம்ம எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். இந்த கேஸ்ல எனக்கு ஒரு திருக்குறள் ஞாபகம் வருது. பிறர்க்கின்னா முற்பகர் செய்யன் தமக்கின்னா பிற்பகர் தாமே விளையும்னு ஒரு திருக்குறள் இருக்கு. அதாவது ஒருத்தவங்களுக்கு நம்ம முற்பகல் தீங்கு செஞ்சோம்னா அது அதே தீங்கு நம்மளுக்கு பிற்பகல்லே வந்துடும். சுருக்கமா சொன்னா கர்மான்னு சொல்லலாம். அதுதான் இந்த ஹென்ரிங்கிற தம்பதிகளுக்கும் நடந்திருக்கு. தனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு கடத்திட்டு போனேன், அதுவே தப்பு. பட் ஐ அப்ரிஷியேட் தட் அந்த குழந்தைய நல்லா வளர்த்தீங்க. பட் எப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை வரும்போது இந்த குழந்தையை கொடுமைப்படுத்துனீங்களா, அது மன்னிக்க முடியாது. உங்களுக்கு ஒரு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் இந்த குழந்தைய நல்லா வளர்த்து ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டேஜில் தான் பண்ணது தவறுன்னு அவங்க அம்மா அப்பா கிட்ட பார்த்து மன்னிப்பு கேட்டீங்கன்னா உங்களை மன்னிச்சு விட்டுருக்கலாம். பட் உங்க குழந்தை வரவிட்டு இதை அடிமையாக்கி கொடுமைப்படுத்தினது மன்னிக்க முடியாத குற்றம். ஸோ இன்னொருத்தவங்க குழந்தைய கடத்திட்டு வந்து இவ்வளவு கொடுமைப்படுத்தினால இப்போ என்னாச்சு, இந்த கணவன் மனைவி 2 பேருக்கும் ஜெயிலுக்கு போய் இப்போ அவங்களோட குழந்தை இதே மாதிரி அனாதையா தெருவில் நிற்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ ஃபைனலாக இந்த கேஸ்லேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக மிக முக்கியமான டேக்அவே என்ன நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி சின்ன குழந்தைகளை சாக்லேட் வாங்கி தரேன், ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தி தான் பல விதமான கடத்தல் நாடகங்கள் நடக்குது. ஸோ சின்ன குழந்தைகள் கிட்ட இப்போ பெரிய பசங்கள்லாம் எப்படி இருக்குங்கிற நிறைய கேஸை சொல்லியிருக்கோம். பட் சின்ன பசங்க கிட்ட இந்த மாதிரி சாப்பாட்டு பொருளையோ விளையாட்டு பொம்மையோ இல்லை ட்ரெஸ்ஸோ இந்த மாதிரி காமிச்சு ஈஸியாக ஏமாத்திடுவாங்க. ஸோ பெற்றோர்கள் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சின்ன குழந்தைகள் தனியாக விடக்கூடாது. அப்படியே விடுற மாதிரி சில சூழ்நிலைகள் வந்தால் கூட, அதுவும் இப்போ இந்த இடத்துல ஒரு அண்ணன் நம்பி தான் அனுப்பிச்சிருக்காங்க. பட் அது ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. பட் அப்படி இருந்தால் கூட குழந்தைகள் கிட்ட என்ன சொல்லி வளர்க்குறோம், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆர் ஆல்வேஸ் டேஞ்சர்ஸ். இந்த மாதிரி சாப்பாட்டு பொருள் கொடுத்து இங்க வா அங்க வான்னு கூப்பிட போகக்கூடாது. அப்பா அம்மாவோட பெர்மிஷன் இல்லாமலோ இல்லை அப்பா அம்மா இல்லாம தனியா யார் கூடயும் போகக்கூடாது அப்படிங்கிறத சின்ன குழந்தைகள் கிட்ட சொல்லுங்க. மேபி இந்த கேஸை கூட அவங்க கிட்ட போட்டு காமிங்க, என்ன நடந்தது இந்த குழந்தைக்கு அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், சாக்லேட் வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன்னு யாரு கூப்பிட்டாலும் போகக்கூடாதுங்கிறத ஆணித்தரமா தெளிவா சொல்லி கொடுங்க. இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.